إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த மக்ரிப் தொழுகையை தொழுது முடித்துவிட்டு அவனுடைய மார்க்கத்தை கேட்டறிவதற்காக அவனுடைய இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அன்பிற்கினி அருமையான பெருமக்களை, குர்ஆனினுடைய 31வது அத்தியாயமான சூரா லுக்மான் என்கிற அத்தியாயத்தினுடைய சில வசனங்களுக்கு தஃசீரை நாம் பார்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக லுக்மான் என்கிற ஒரு நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு செய்த நல் உபதேசங்களை தொடர்ச்சியாக இது நாம் 12வது வாரமாக நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆரம்பத்திலிருந்து ஒரு சின்ன ஞாபகம் ஊட்டுதல். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனுக்கு முதலில் செய்த உபதேசம் என்ன? ஷிர்க் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம். அது எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய நாவிலும் உன்னுடைய எண்ணத்திலும் உன்னுடைய செயலிலும் உன்னுடைய இல்லத்திலும் வந்துவிடவே கூடாது என்பதனை அறுதியிட்டு தன்னுடைய மகனுக்கு இந்த உபதேசத்தை செஞ்சாங்க. முதல் உபதேசம். 2வது உபதேசமாக அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி. ஒரு பொருளின் மீது நமக்கு பயம் வரணும் அப்படின்னா அந்த பொருளினுடைய தன்மை நமக்கு தெரியணும். அல்லாஹுவை பயந்துக்கோ, அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா ஒரு மனிதருக்கு அல்லாஹுவை பற்றி உண்டான அச்சம் வராது, அல்லாஹிற்கு இணை கற்பிக்க கூடாது என்கிற எண்ணம் வராது. அவர்கிட்ட போய் சண்டை போடாத அப்படின்னு நம்ம சொல்றோம். சும்மா வெறுமனே சண்டை போடாதன்னு சொன்னா தெரியாது. அவர்கிட்ட சண்டை போட்ட உன்னுடைய மூக்கை உடைச்சிருவாரு, உன்னுடைய கையை உடைச்சிருவாரு, அவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா பயம் வரும். ஒரு பாம்பு ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த பாம்பு போய் யாராச்சும் பிடிப்பாங்களா? பிடிக்க மாட்டாங்க. அல்லது ஒரு பாம்பு அப்படி போயிட்டு இருக்குது, அதை நம்ம தலையில போட்டுக்கிட்டு மடியில போட்டுக்கிட்டு தோல்ல போட்டு கொஞ்ச நேரம் விளையாடுவோன்னு சொல்லிட்டு யாராச்சும் விளையாடுவாங்களா? விளையாட மாட்டாங்க. ஏன்? பாம்பை பிடிச்சா அது நம்மளைய கடிக்கும், கடிச்சா வாயில நுரதள்ளி செத்து போயிடுவோம். அப்போ பாம்பை பற்றி உண்டான ஒரு பயம் நமக்கு வருது அப்படின்னா பாம்பினுடைய தன்மை என்ன அப்படின்னு தெரிய போய் தான் நமக்கு வருது. ஒரு பெரிய காளமாடு ஓடியே வருது, ரொம்ப அழகா இருக்குது, அது பக்கத்துல போய் நின்று நம்ம செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு யாராச்சும் எடுப்பாங்க? இன்னைக்குதான் செல்ஃபி மோகங்கிறது ரொம்ப பயங்கரமா ஆயிடுச்சு. அந்த பாறைக்கு பக்கத்துல போய் நின்று செல்ஃபி எடுத்தா உயிர் போகும்னு தெரியும். ஆனா வீம்புக்குன்னு போய் அங்க போய் நின்று செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாறையில இருந்து விழுந்து எடுக்கிறாங்க. வண்டியில சாகசம் செய்யறேன்னு சொல்லிட்டு அதை செல்ஃபி எடுக்கணும், அதை வீடியோ எடுக்கணும். அவ்வளவு பெரிய சாகசத்தை முன்வீல தூக்கிட்டே போனா கீழே விழுந்துருவோன்னு தெரியும். நம்ம விளையாண்டாலும் நல்ல வரவங்க மேல போய் நம்ம ஏத்திடுவோம் அப்படின்னு தெரியுது. அப்படி இருந்தும் வந்து என்ன செய்யறாங்க? அந்த மாதிரி விஷயத்த செஞ்சு கீழே விழுறாங்க, கைகால் ஓட எல்லாம் செய்யறாங்க. ஒரு பெரிய காளமாடு ஓடி வருது, அல்லது சிங்கம், அல்லது ஒரு புலி, ஒரு சிறுத்தை வருது. நம்ம தெருக்கல்ல தான் சிங்கத்தை பார்த்ததே இல்லையே, இப்ப புதுசா வந்திருக்குது. அதோட கொஞ்சம் நேரம் இருந்து என்ன செய்வோம்? விளையாடுவோம், ஒரு போட்டோ எடுப்போம். வீடு யாராச்சும் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா சிங்கம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், சிறுத்தைனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், பாம்புனா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும்.
அதனாலதான் அதை பார்த்த உடனேயே நம்மையும் அறியாம நமக்கு ஒரு பயம் ஒண்ணு வந்துடுது. அதுகிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது. அப்படிதானே? அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு முதல்ல என்ன சொல்றாங்க? அல்லாஹிற்கு இணை கற்பிக்காதப்பா, எந்த சந்தர்ப்பத்திலையும் அவனுக்கு இணை கற்பித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாம, எதுக்காக வேண்டி அல்லாஹிற்கு இணை கற்பிக்க கூடாது தெரியுமா? அவன் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன் தெரியுமா? அவனுடைய ஆற்றல் என்ன என்பது தெரியுமா? அவனுடைய வல்லமை என்பது என்னன்னு தெரியுமா? அவன் இப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய வல்லமை பற்றி எல்லாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க. அல்லாஹுடைய ஆற்றலை பற்றி, அல்லாஹுடைய அறிவை பற்றி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? வானத்திலோ பூமியிலோ கடுகை விட, கடுகினுடைய வித்தை விட ஒரு சின்ன ஒரு பொருள் மறைந்திருந்தாலும் அது அல்லாஹுடைய கவனத்திற்கு செல்லாமல் இருக்காது. வானத்திலோ பூமியிலோ ஒரு கடுகளவு இல்லை, கடுகனுடைய வித்தளவு ஒரு பொருள் இருந்தாலும் அது அல்லாஹுடைய பார்வைக்கு தெரியாமல் இருக்காது, அல்லாஹுடைய நாலேஜுக்கு அது போகாம இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சிறு பிள்ளை தானே, அப்போ அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்டவன் என்பது தெரியாதுல்ல. அப்போ வானங்கிறது எவ்வளவு பெருசு, பூமிங்கிறது எவ்வளவு பெருசு, கடுகினுடைய வித்து இருந்தா கூட அது அல்லாஹுக்கு தெரியும் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்கவன் அப்படின்ற அந்த தன்மையெல்லாம், அல்லாஹுடைய தன்மைகளை எல்லாம் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்யறாரு? விவரிச்சு சொல்றாரு. இப்படி சொன்னாதானே அல்லாஹ் மீது ஒரு பயம் வரும். இதெல்லாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னாங்க. அல்லாஹுக்கு இந்த உபதேசம் நல்லா பிடிச்சு போய் இருந்ததுனாலதான் இந்த வேதத்துல லுக்மான் சொல்லிட்டு ஒரு நல்லடியார் இருந்தாரு. அவர் தன்னுடைய மகனுக்கு பணங்காசை சேர்க்கணும்பா, எப்படி எப்படிலாம் சம்பாதிக்கணும்பா, எப்படி எல்லாம் நல்ல சந்தோஷம், இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது. அப்புறம் முதல்ல அவர் என்னத்தை கற்றுக் கொடுத்தாருன்னா, என்னை பத்தி கற்றுக் கொடுத்தார், நான் யாரு அப்படின்றத சொல்லி கொடுத்தார். எனக்கு அதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில அவருடைய பெயர்லையே தன்னுடைய மகனுக்கு இப்படி உபதேசம் செய்தார்ல, அந்த நல்லடியாருடைய பெயர்லையே 31வது அத்தியாயம் லுக்மான் என்கிற ஒரு அத்தியாயத்தை இறக்கி, அந்த அத்தியாயத்துல அவர் சொன்ன, தன்னுடைய மகனுக்கு சொன்ன மிக முக்கியமான உபதேசத்துல எல்லாம் அல்லாஹ் இடம்பெற செய்யறான் தன்னுடைய திருமறையில. இப்போ அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அல்லாஹுவை பத்தி சொல்லிட்டாரு. அப்படி சொன்னதுக்கு பின்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? யா புனைய, என் அருமை மகனே, அக்மி ஸலாத், அல்லாஹுக்கு இணை கற்பிக்க கூடாது, அல்லாஹ் ரொம்ப வல்லமை மிக்கவன், அப்படிப்பட்ட அல்லாஹுவை நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அல்லாஹிற்கு மட்டும்தான் உன்னுடைய வணக்கத்தை நீ செலுத்த வேண்டும். யா புனைய, என் அருமை மகனே, அகிமி ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டு. எந்த சந்தர்ப்பத்திலையும் தொழுகையை விட்டுறக்கூடாது. இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், தொழுகைங்கிறது எப்ப கடமையாக்கப்பட்டது? சில பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் வரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போகும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகை என்கிற ஒரு வணக்கத்தை யாருக்கு கொடுத்தா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்து 55 குறைக்கப்பட்டு நமக்கெல்லாம் கடமையாக்கப்பட்டுச்சு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒருத்தவங்க, அவங்க எப்படி தன்னுடைய மகனுக்கு தொழுகையை குறித்து வலியுறுத்தி இருப்பாங்க? அப்ப தொழுகைங்கிற வணக்கம் அப்படி இருந்துச்சா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வரணும். இருந்துச்சு. சில வணக்கங்கள் பார்த்தீங்கன்னா எப்பத்துல இருந்திருக்கும்னா ஆதம் நபியில இருந்து இருக்கும். ஆதம் நபியில இருந்து சில வணக்கங்கள் இருக்கும். ஆனா அந்த வணக்கங்களுடைய முறைகள் இருக்குல்ல, அதுதான் கொஞ்சம் மாற்றங்களா இருக்கும். இப்போ உதாரணமா நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, குதிபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கப்லிக்கும். நோன்பு என்பது என்னமோ நீங்க மட்டும், இந்த ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து மட்டும்தான் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ் இந்த நோன்பை கடமையாக்குறான். நமக்கு முன்னாடி எந்தெந்த சமுதாயங்கள்லாம் வாழ்ந்தாங்க? எல்லா சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ் பொதுவா சொல்லிட்டான். உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தின் மீது நோன்பு வைத்ததை, நோன்பு கடமையாக்கப்பட்டதை போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது. அப்ப நமக்கு முன்னாடி என்னென்ன சமுதாயங்கள் எல்லாம் வாழ்ந்தாங்களோ எல்லா சமுதாயத்தின் மீதும் எது கடமையாக்கப்பட்டிருந்துச்சு? நோன்பு. ஆனா அந்த நோன்பினுடைய முறைகள்
அவங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கலாம், நமக்கு வேற மாதிரி இருந்திருக்கலாம். சொல்ல போனா நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டம் இருக்குல்ல, அதுக்கும் இப்ப நம்ம வைக்கிற பாருங்க நோன்பு, இதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். நிறைய கஷ்டங்கள் எல்லாம் தளர்க்கப்பட்டிருக்குது. ஆரம்ப காலத்துலலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலலாம் மகரீபு தொழுதுட்டு தூங்கக்கூடாது. மகரீப் தொழுதுட்டு தூங்கிட்டா அவ்வளவுதான், நோன்பு அப்படியே கம்மியாகும். இப்போ நம்ம மகரீப் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்றோம், கொஞ்ச நேரம் தூங்குறோம், இஷா தொழுகிறோம், தூங்குறோம், அதுக்கப்புறம் சஹர்ல வந்து ஒரு வெட்டு வெட்டுறோம்ல, அந்த மாதிரிலாம் மகரீப் இஃப்தாரை முடிச்சுட்டு நம்ம தூங்கிட்டோன்னு வைங்களேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில ஈடுபடவே கூடாது அப்படின்ற ஒரு சட்டம். இப்ப நமக்கு எப்படி இஃப்தார் முடிஞ்சிருச்சுன்னா குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டுறா, இப்படிலாம் சில சலுகைகள் வந்து தளர்த்தப்பட்டிருக்குல்ல. ஆரம்பத்துல அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி கடினமான சட்டங்கள்லாம் இருந்திருக்கு. அப்ப நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அது என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத நமக்கு தெளிவான முறையில் விளக்கப்படுது. ஆனா நோன்புங்கிற ஒரு வணக்கம் இருந்துச்சு. அதே போலதான் தொழுகை. ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இந்த தொழுகை இருக்குதான் செஞ்சது. நம்ம கூட வரலாறுகள் படிக்கும் போது ஒரு சில செய்திகள் நம்ம படிப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூதராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த ஹிரா குகையில போயிட்டு வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுவாங்க, தொழுகையில ஈடுபடுவாங்க. அலி ரலியல்லாஹ் இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே சில மலைகள்ல போயிட்டு என்ன செய்வாங்க, தொழுகுவாங்கன்னு. அப்போ அந்த தொழுகையினுடைய முறைகள் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா தொழுகை என்கிற ஒரு வணக்கம், அந்த வணக்கத்தை இறைவனுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்குது. அப்ப அந்த அடிப்படையில தான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்திலையும் தொழுகை என்கிற ஒரு வணக்கம் இருந்திருக்குது. ஆனா அதனுடைய முறைகள், நம்ம இப்ப தக்பீர் கட்டி கியாம்ல நிற்கிறோம், ருக்கு செய்யறோம், சுஜூது செய்யறோம், அந்த மாதிரி முறைகள் அப்ப இருந்திருக்குமா இருந்திருக்காதா இதெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தப்படல. தொழுகை ஸலா அப்படின்ற ஒரு வணக்கம் இருந்திருக்குது. அப்போ லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன மிக முக்கியமான ஒரு விஷயமா சொன்னாங்க, அக்மி ஸலாத், தொழுகையை நிலைநாட்டு. அப்போ ரொம்ப முக்கியமான உபதேசமாக தன்னுடைய மகனுக்கு இந்த உபதேசத்தை செய்யறாங்கன்னா, எப்படி நம்ம சமுதாய மக்களுக்கு இந்த தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு கடமையா இருந்திருக்குதோ, அதே போலத்தான் நமக்கு முந்தைய சமுதாயத்தின் மீதும் இந்த தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு கடமையா இருந்திருக்கு. அதனாலதான் ஷிர்க் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹை பத்தி அல்லாஹ்வுடைய தன்மையை பத்தி சொல்லிட்டு, அடுத்த முதல் வணக்கமாக எதை பத்தி சொல்றாங்க, தொழுகையை நிலைநாட்டு. எதுக்காக வேண்டி எடுத்த எடுப்புலயே தொழுகையை பத்தி சொல்றாங்க? ஏன்னா தொழுகை என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது எப்படி சொல்றான்னா, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக இந்த தொழுகை யார் தொழுகிறாரோ அவரை மானக்கேடான விஷயத்தை செய்ய வைக்காது, அருவருப்பான காரியங்களை விட்டும் இந்த தொழுகை அவரை தடுக்கும். அப்போ ஒரு மனிதர் ஹுஷு ஹுலு, அதாவது உள தூய்மையோடு அல்லாஹுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது, நான் என்னுடைய ரப்பை பார்க்கிறேன், அந்த உணர்வு இல்லை அப்படின்னா, என் ரப்பு என்னை பார்க்கிறான், என்னை கண்காணிக்கிறான், இன்னஹு அலீமும் பிதாத்தி சுதூர், என்னுடைய வெளி தோற்றத்தை மட்டுமல்ல, நான் எதனை நினைக்கிறேன் என்பதனையும் என் ரப்ப அறிகிறான் என்கிற அந்த உள தூய்மையோடு யார் தொழுகிறாரோ அந்த மனிதர் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார். அந்த மனிதர் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார். அந்த மனிதர் ஒருபோதும் மற்றவர்களுக்கு அநீதி இழைக்க மாட்டார். அந்த மனிதர் ஒருபோதும் மற்றவர்களின் நிலத்தையோ மற்றவர்களின் பொருளையோ அபகரிக்க மாட்டார். உள தூய்மையோடு யார் தொழுகிறாரோ அவர் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளை சரியான முறையில் நிறைவேற்றுவார். ஏன்? ஏன்னா தொழுகையில வந்து நிற்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான்ல, கது அஃப்லஹல் முஃமினூன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தியாயத்தை தொகுக்கும் பொழுது, சூரத்தில் முஃமினூன் சொல்லும் பொழுது, உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் தெரியுமா? அவங்க தொழுகையில நின்னாங்கன்னா ரொம்ப பயபக்தியா, அல்லாஹ் ரொம்ப அஞ்சிய நிலையில் அவர்கள் தொழுகையில நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இறை நம்பிக்கையாளருடைய தன்மையை சொல்றான். அப்ப எந்த ஒரு மனிதர் இறை நம்பிக்கையாளராக முஃமினாக ஆகிவிட்டாரோ அவருடைய தொழுகை எப்படி ஆயிரும்?
உள்ளச்சமுள்ள ஒரு தொழுகையாக ஆகிவிடும். எந்த மனிதருடைய தொழுகை உள்ளச்சத்தோடு ஆகிவிட்டதோ அவருடைய எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹிற்கு பிடித்தவையாக ஆகிவிடும். அல்லாஹ் எந்த செயலை எந்த மனிதரை விரும்புகிறானோ அந்த மனிதரை வானவர்கள் விரும்புவார்கள். வானவர்கள் யாரை விரும்புகிறார்களோ யாரை நேசிக்கிறார்களோ அவர்களை உலகில் உள்ள எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் விரும்புவார்கள். எந்த இறை நம்பிக்கையாளரை உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் விரும்புவார்களோ அந்த மனிதருக்காக வேண்டி கடலில் உள்ளவைகள் கூட பாவ மன்னிப்பு தேடும். எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா? அப்பயும் நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இன்னைக்கு நம்ம இப்போ தொழுகத்தான் செய்யறோம், ஆனா நம்ம சில சமயங்கள்ல பொய் சொல்றோமே, நம்ம சில சமயங்கள்ல சில பாவங்களை செய்யறோமே, அப்படின்னா என்ன? அப்போ தொழுகை பத்தி அல்லாஹ் சொல்றானே அது முழுமையா நம்ம விஷயத்துல நிறைவேற மாட்டிருக்கே அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம்ல. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு ஃபஜ்ர் தொழுதர்றோம், மற்ற தொழுகைகளை தொழுதர்றோம். யாரும் வற்புறுத்தி தொழுகைக்கு வந்தா மஸ்ஜித் ரஹ்மானியால வந்து ஒரு 500 ரூபா தராங்க, 300 ரூபா தராங்க, அப்படியா? எதுக்காக வேண்டியும் வரல. நம்ம தொழுகாம வீட்டுல இருந்தா நம்ம வீட்டுக்கார அம்மா காலையில ஃபஜ்ர் தொழுகை போலையா டீ கிடையாது, நாஷ்டா கிடையாது, மதியம் லுகர் தொழுகை போலையா சாப்பாடு கிடையாது, நைட்டு இஷா தொழுகலையா டிஃபன் கிடையாது அப்படின்னு யாராச்சும் சொல்ல போறாங்களா? நம்ம வீட்டில் அப்படி சொல்லக்கூடிய வீடும் கிடையாது. நம்ம வீட்டில் அப்படி சொன்னா அவ்வளவுதான், நம்ம வேற மாதிரி ஆயிடுவோம். அப்போ அந்த மாதிரி கண்டிஷனும் இல்லை. அல்லாவுக்காக வேண்டிதான் தொழுகை வரும். அப்படி வந்தும் கூட சில சமயங்கள்ல பெரிய பாவங்களை செஞ்சிடறோமே, சில சமயங்கள்ல பாவங்களை நினைக்கிறோமே, சில சமயங்கள் மற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமைகளை சரியான முறையில் நம்ம செய்ய மாட்டிருக்கிறோமே. என்ன பிரச்சனை? அப்ப இன்னும் நம்ம அந்த தொழுகையை சரி செய்யணும். தொழுகையில பிரச்சனை இல்லை, தொழுகக்கூடிய நம்ம கிட்டதான் சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டா எது சரியாயிரும்? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வாக்கு நம்ம விஷயத்துல சரியாயிரும். ஆமா, எங்க உஸ்தாது கிட்ட பள்ளி நிர்வாகம் வந்து சொன்னாங்களா, எப்படி பள்ளிவாசல் வெள்ளிக்கிழமை ஜும்மால பயான் பண்ணும் போது ஒரு அறிவிப்பு செய்யுங்க ஹஸ்ரத். என்ன அறிவிப்புனா, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு புது செருப்பு போட்டு வர்றதுக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா புது செருப்பு போட்டு வந்தா யாராச்சும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அதனால தொழுகையாளிகள் யாருடைய செப்பலையும் தெரியாமலும் எடுத்துட்டு போக வேண்டாம், நல்லா இருக்குதுன்னு தெரிஞ்சும் எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு செய்யுங்க. அல்லது செருப்பு திருடுனா தொழுகையாளிகளுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க உஸ்தாதிட்ட சொன்னாங்களா. எங்க உஸ்தாத் சொன்னாங்களா, அறிவிப்பு இப்படி செஞ்சா நல்லா இருக்காது. தொழுகையாளிகள் கண்டிப்பா செருப்பை திருட மாட்டாங்க. செருப்பு திருடுறவன் வேணா தொழுகையாளி மாதிரி வந்து என்ன செஞ்சுக்கலாம், பள்ளிவாசலுக்கு வந்திருக்கலாம். இதுதான் உண்மை. அப்படிதான் நம்ம அறிவிப்பு செய்ய முடியும். தொழுகையாளிகள் தெரிஞ்சோ தெரியாமலோ சப்பலை தூக்கிட்டு போவாதீங்கன்னு சொன்னா அது தப்பு. எந்த தொழுகையாளியும் மற்றவங்களுடைய பொருளை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, தூக்கிட்டு போக மாட்டாங்க. செருப்பு தூக்கிட்டு போறவன் தான் எப்படி வந்துடுறான், எந்த மாதிரி எந்த வேடத்துல வந்துடுறான், தொழுகையாளி மாதிரி வந்துடுறான். இதுல எவ்வளவு பெரிய உண்மை இருக்குது. இதான் அவ எந்த தொழுகையாளியும் கண்டிப்பாக எந்த தவறையும் செய்ய மாட்டாங்க. தவறு செய்யக்கூடியவங்க சில சமயங்கள்ல தொழுகையாளிகளாக மாறிவிடும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த நிலையில் இறை நம்பிக்கையாளனாக இருக்கவே மாட்டான். திருடக்கூடியவன் அவன் திருடக்கூடிய அந்த சமயத்துல அவன் இறை நம்பிக்கையாளனாக இருக்கவே மாட்டான். அவன் உண்மையிலேயே ஒரு இறை நம்பிக்கையாளன் என்பவன் எப்படி இருப்பான்னா, யார் நம்மை பார்த்தாலும் பார்க்காட்டாலும் என் ரப்பு என்னைய பார்க்கலாம். இந்த ஹராமான ஒரு விஷயத்தை செஞ்சு சிறிது நேரம் வேண்டுமானால் நான் ஒரு இன்பத்தை அடையலாம், சந்தோஷத்தை அடையலாம். ஆனா என்னுடைய நிரந்தரமான வாழ்க்கை எங்க இருக்குது? மண்ணறையில இருக்குது, மறுமையில இருக்குது. இந்த அற்ப சொற்பமான இந்த இன்பத்திற்கும் இந்த சுகத்திற்கும் இந்த ஆசாபாசத்திற்கும் ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் நான் அடிமைப்பட்டு இந்த பாவத்தை செஞ்சிட்டேன்னா இந்த ஆடம்பரமான இந்த அழகான வாழ்க்கையை நான் எத்தனை வருடங்கள் என்னால் அனுபவிக்க முடியும்? ஒரு இறை நம்பிக்கையான இதையெல்லாம் சிந்திப்பார். நபித்தோழர்கள்ல பெரும்பாலான நபித்தோழர்கள் எதையுமே சேர்த்து வைக்கல, பொருளாதாரம்னு சொல்லிட்டு எதையுமே சேர்த்து வைக்கல. ஒரு நபித்தோழர் தன்னுடைய இறுதி காலகட்டத்துல சக்ராத்துல இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தங்க தீனார்கள், அது 50,000 இருக்கலாம் அல்லது 75,000 இருக்கலாம்,
தங்க நாணயங்கள், தங்க காசுகள். தீனார்னா தங்க காசு, அப்ப திர்ஹம்னா வெள்ளி காசு. அவ்வளவு தீனார் இருக்குது. தன்னுடைய சக்கராத் ஹால்ல பெரிய பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் அவங்களை சந்திக்க வந்தாங்க. அப்படி வரும் பொழுது அந்த நபித்தோழர் அழுதாங்களாம். ஏங்க அழுகுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்கிட்ட குறிப்பிட்ட இத்தனை 1000 தீனார் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அழுக வேண்டிய தேவையில்லையே, அது எல்லாத்தையும் ஹலாலான முறையில தான் நீங்க சம்பாதிச்சீங்க, அப்ப எதுக்கு அழுகுறீங்க அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, நபியோடு வாழ்ந்த காலகட்டங்கள் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. நபியோடு நபித்தோழர்களும் வாழ்ந்தாங்க. அவங்க எல்லாம் வசதியாக இருந்தாங்க. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. அதுல ஒரு கஷ்டம் என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான உணவுகளை, ஒவ்வொரு நாளும் விதமான ஆடைகள் அணிந்த அப்படிப்பட்ட நபித்தோழர்கள்லாம் ஒரு சாப்பாடு கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு சாப்பாடு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா எனக்கு அல்லாஹ் நான் பட்ட கஷ்டத்துக்கு துனியாவிலேயே எனக்கு இவ்வளவு 50,000 தீனார்கள் இருக்குது. எனக்கு முன்னாடி வாழ்ந்த நபித்தோழர், என் கூட வாழ்ந்த நபித்தோழர்கள் எல்லாம் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கஷ்டத்துக்கு அல்லாஹ் மறுமையில சிரமம் கொடுத்துருப்பான். நானும் அவரோட தியாகம் செஞ்சேன். ஆனா என் கிட்ட மட்டும் இவ்வளவு காசு கொடுக்குது. ஒருவேளை நான் செஞ்ச நன்மைக்கு கூட அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இதை நான் அல்லாஹ்வுடைய பாதையிலேயே நான் கொடுக்க போறேன். இந்த தீனார்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கவலைப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் வரலாறுல உண்மையாக செய்தியாக பதியப்பட்டிருக்கு. இதெல்லாம் படிக்கும் பொழுது நம்ம உள்ள சந்தேகப்படல. இப்பெல்லாம் இந்த மண்ணில் தங்கத்தை விரும்பாத மனிதர்களும் வாழ்ந்திருக்கிறாங்க. விரும்பினவர்களா தங்கத்தையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் ஆசைப்பட்டவர்கள் அவங்க அதெல்லாம் அனுபவிச்சவங்களா. ஆனா இஸ்லாம் அவங்களுடைய உள்ளத்துல வந்ததுக்கு பின்னாடி எப்படி அவங்களால விரும்ப முடிஞ்சது, அதெல்லாம் எப்படி அவங்களால தியாகம் செஞ்ச முடியுது. பல கோடிகள் அதெல்லாம் எப்படி அவங்களால தானம் செய்ய முடியுது, தியாகம் செய்ய முடியுது. ஒன்னே ஒண்ணுதான், அவங்க எதை செஞ்சாலும் இது இருக்குது. இதனால நமக்கு மறுமையில பலன், இதனால நமக்கு மறுமையில பலன் இல்லை அப்படின்னா அதை தான் கூட வச்சவே மாட்டாங்க. இதை எப்படி பயன்படுத்தினா நமக்கு மறுமையில பலன் கிடைக்கும், இதை மட்டும் தான் அவங்களுடைய திங்கி. சொன்ன செய்தியை ஒரே ஒரு விஷயத்தை வச்சாங்க. இந்த துனியாவில் நமக்கு எவ்வளவுதான் இன்பங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு. இந்த துனியாவில் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் கொடுக்கப்பட்டாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு. மரணம் வந்து அதுக்கு முடிவை தந்துடும். எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு இன்பங்கள் அனுபவிச்சாலும் எத்தனை ஆண்டுகள் அதற்கு ஒரு முடிவு மௌத்து தான். மௌத்து வந்துட்டா எத்தனை கோடியில போயிடுவாங்க. இதான் கஷ்டப்படுறோம், ரொம்ப வேதனை படுறோம், ரொம்ப சண்டை படுறோம். எது வரையும் அந்த மௌத்து வந்து ஒரு முடிவை தரும். நாளை மறுமையில நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கும் நாம் அனுபவிக்க கொடுக்கக்கூடிய அந்த துன்பத்திற்கும் முடிவே கிடையாது, முடிவே கிடையாது. அதுக்கு மரணம் எல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது மறுமையில நம்ம கொடுக்கக்கூடிய வேதனையை பார்த்துட்டு ஐயோ இந்த மரம் செடி கொடி மண் இதெல்லாம் மண்ணோட மக்கி பண்ண மாதிரி நானும் போயிருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பாங்க. வேதனை வேதனை வேதனை. ஆனா உயிர் மட்டும் போகாது. அது எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு வேதனை. உயிர் போனா அது அடங்கிடும். அல்லாஹ் சொல்றோம் உயிர் போனதானே நடக்கும், உயிர் போக செய்யாது, வேதனை மட்டும் அதிகரிச்சுட்டே இருக்கும். அது கூட அல்லாஹ் நமக்கு இன்பங்கள் இருக்கு. அந்த இன்பத்துக்கு முடிவே கிடையாது. சாப்பிட எவ்வளவு சாப்பிட முடியும், அல்லாஹ் தரக்கூடிய சாப்பிட்டுக்கிட்டே வயிறு நிறைஞ்சிருச்சுப்பா, வயிறு வெடிச்சுப்பா அல்லது அதனால வேண்டாம் சொல்லவே மாட்டோம். அவருடைய ஒவ்வொரு இன்பமும்
அது நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், அதை ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால நபித்தோழர்கள் எதை செய்தாலும் அதுக்கு பின்னாடி எனக்கு எதை பார்ப்பாங்க, இதெல்லாம் மறுமையில நமக்கு என்ன பலன் இருக்குது, என்ன நஷ்டம், பலன் இருந்தா செய்வாங்க, நஷ்டம் இருந்தா விட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னா இந்த காரியத்துக்கு முன்னாடி பின்னாடி நம்ம பார்க்கிறோம். இந்த துனியா இந்த துனியாவை என்ன, இந்த துனியா இருக்கிறதுனால இந்த துனியாவை நம்ம இந்த துனியாவை அழகு அழகாக நம்ம தூரமாக முடியாது. மறுமையை பின்னோக்கி அந்த சிந்தனையோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளால செய்ய முடியும். மகனுக்கு இந்த சிந்தனை வரும் அப்படின்னா இந்த தொழிலாளிகளுக்கு தான் இந்த சிந்தனைகள் வரும். அப்போ தொழுகையை முதலாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் தொழுகை வந்துருச்சா எல்லா தொழுகை இல்லை அப்படின்னா எல்லா விதமான கெட்டதும் அவனுக்கு வரும். அதனாலதான் சொல்லிட்டு முதல் சொன்னாங்க அந்த